செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித மத்தேயு திருவிழா. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய மற்றும் 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதுவராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றி அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெரும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 13 முடிய. இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியாகிய இன்று புனித மத்தேயுவினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். மத்தேயு தன் அழைப்பை பற்றி குறிப்பிடுவது இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவரது அழைப்பில் 3 படிநிலைகளை நாம் காண்கின்றோம். முதலாவதாக, இறைமகன் இயேசு அவரை சுங்கச்சாவடியில் கண்டார். இரண்டாவதாக, இயேசு அவரை அழைத்தார். மூன்றாவதாக, இயேசு மத்தேயுவோடு விருந்துண்டார். இந்த 3 படிநிலைகளின் பின்னணியில் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டுள்ள நமது அழைப்பை பற்றி சிந்திக்கலாம். முதலாவதாக, இயேசு மத்தேயுவை சுங்கச்சாவடியில் கண்டார். மத்தேயு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை இயேசு மட்டுமல்ல, அங்கிருந்த எல்லா மனிதர்களுமே கண்டார்கள். ஆனால் அவர்கள் மத்தேயுவை பார்த்த விதம் வேறு, இயேசு அவரை பார்த்த விதம் வேறு. அவர்கள் மத்தேயுவை ஒரு வரி வசூலிப்பவராக, பாவியாக, தங்களை ஒடுக்கிய ரோம இனத்தாருக்கு அடிமை சேவகம் செய்தவராக, பணத்தாசையினால் சொந்த இனத்தாருக்கே துரோகம் செய்யக்கூடியவராகத்தான் பார்த்தனர். அதாவது மத்தேயுவை பொறுத்த அளவில் அவர்களது ஒட்டுமொத்த பார்வையானது எதிர்மறையானதாக இருந்தது. ஒருவேளை மத்தேயு தன்னை பார்த்த விதம் கூட ஏறத்தாழ இதையொட்டியதாகத்தான் இருந்திருக்க வேண்டும்.
தன்னை சுற்றி வாழ்ந்த மனிதர்கள் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி தன்னை ஒரு பெரும் பாவியாக, சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாகவும், பணத்தின்பால் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாகவும், சொந்த இன மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவராகவும் தான் தன்னை பார்த்திருப்பார். எனவே மத்தேயு தன்னை பார்த்த விதம் கூட எதிர்மறையானதாகத்தான் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இயேசு மத்தேயுவை பார்த்த விதம் வேறு. வெளி செயல்பாடுகளையும் தாண்டி மத்தேயுவின் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்றார். மனித கண்களுக்கு தெரியாத மேலான காரியங்கள் அவருக்குள் இருப்பதை கண்டுகொள்கின்றார். அவருக்குள் இருந்த சிறப்பு அம்சங்களும் எழுத்து திறமையும் நுட்பத்திறனும் ஆர்வமும் இறையாட்சி பணிக்கு மிகவும் தேவைப்படும் என்பதை கண்டுகொண்டார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்மை சுற்றி உள்ள நபர்கள் நமது வெளி செயல்பாடுகளை மட்டும் பார்த்து நம்மை எதிர்மறையாக பார்த்தாலும் இறைவனது பார்வையில் நாம் மேலானவர்களாக இருக்கிறோம் என்ற செய்தியை இன்று பெற்றுச் செல்ல அழைக்கப்படுகிறோம். எசாயா 43:4 என் பார்வையில் நீ விலையேறப்பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்று இறைவன் சொல்வதாக வாசிக்கிறோம். இறைவனின் இந்த வார்த்தைகள் மத்தேயுவை பொறுத்த அளவில் மட்டுமல்ல, நம் வாழ்வை பொறுத்த அளவிலும் முற்றிலும் உண்மையாக இருக்கின்றன. இரண்டாவதாக, இயேசு மத்தேயுவை அழைத்தார். உலகத்தின் பார்வையில் இழிவானவராக, ஒன்றுமில்லாதவராக, தகுதியற்றவராக, பாவியாக கருதப்பட்ட மத்தேயு இயேசுவார் அழைக்கப்படுகிறார். இறைவனது அழைப்பின் தன்மை என்ன என்பதை இங்கு பார்க்கிறோம். இறைவன் மனித தகுதிகளை பார்த்து ஒருவரை தேர்ந்தெடுப்பதில்லை. மனித தகுதிகள் பற்றி அவருக்கு கவலையும் இல்லை. மனிதரின் தகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் அங்கு இறைவன் செயல்பட வாய்ப்பில்லை. எனவே இறைவன் தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுத்து தனக்கு ஏற்றவர்களாக அவர்களை மாற்றிக்கொள்கிறார். இன்னும் சொல்ல போனால், இறைவனது பார்வையில் தாங்கள் தகுதியுள்ளவர்கள் என்று யாருமே சொல்லிவிட முடியாது. இறைவனோடு ஒப்பிடுகின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் அனைவருமே தகுதியற்றவர்கள்தான். இருப்பினும் தங்களது தகுதியின்மையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வழியாகத்தான் இறைவன் செயல்பட முடியும். ஒரு குறுமடத்தை ஒரு குருமானவரை பார்த்து அங்கிருந்த பேராசிரியர், குருவாக படிக்க வந்திருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர், நான் கடவுளுக்கு தேவை, எனவே இங்கு இருக்கிறேன் என்றாராம். அதற்கு அந்த பேராசிரியர் கொஞ்சம் கேலியோடு, என்னை பொறுத்த அளவில் விவிலியத்தில் கடவுளுக்கு ஒன்றே ஒன்றுதான் தேவைப்பட்டது என்று வாசிக்கிறோம், அதுவும் ஒரு கழுதை என்றாராம். இந்த குருமானவரைப் போலத்தான் பரிசேயர்களும் தாங்கள் கடவுளுக்கு மிகவும் தேவை என்ற ஆணவத்தோடு செயல்பட்டனர். அன்பிற்குரியவர்களே, நாமும் பரிசேயர்களைப் போல நம்முடைய குற்றம் குறைகளை மறைத்து இந்த சமூகத்தின் பார்வையில் நம்மை உயர்வானவர்களாக காட்டிக்கொள்ள விரும்பினால் இறைவன் நம்மில் செயல்பட இயலாது என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இயேசு மத்தேயுவோடு விருந்துண்டார். விருந்து என்பது உறவு பரிமாற்றத்திற்கு அடையாளம். ஒருவர் சார்பாக தான் இருப்பதை சுட்டி காட்டுகிற நிகழ்வு. எனவே இயேசு மத்தேயுவோடும் பாவிகளோடும் விருந்துண்டதன் மூலம் தான் அவர்கள் சார்பாக இருப்பதை, அவர்கள் சார்பாக நிலைப்பாடு எடுப்பதை சுட்டி காட்டுகிறார். இறைவனது உடனிருப்பை இந்த விருந்து சுட்டி காண்பிக்கிறது. நம் வலுவின்மையையும் குறைகளையும் கண்டு நம்மை அழைக்கும் இறைவன் நம் சார்பாக நமக்குள் இருந்து செயல்படுகிறார் என்பதையே இயேசுவின் இச்செயல் விளக்குகிறது. எனவே இறைவன் தனது இறையாட்சி பணிக்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை காண்கின்றார். அதன் பின்னணியில் இறையாட்சியை கட்டி எழுப்ப நம்மை அழைக்கின்றார். இந்த அழைப்பு வாழ்க்கையில் உறுதியோடு தொடர்ந்து பயணிக்க நம்மோடு உடனிருந்து நமக்கு வல்லமையும் தருகின்றார். எனவே இன்றைய முதல் வாசகத்தில் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஏற்ப நம் வாழ்வை மத்தேயுவைப் போல இறைவனோடு இணைந்து முன்னெடுத்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, மானிடர் என்ற முறையிலும் கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலும் எமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அழைப்பின் மேன்மையை உணர வரம் தாரும். ஆமேன்.
அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன்.